வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி உளுத்தம் பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி அதில் முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும், நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதில் 3 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள், இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் ஆயில், இதெல்லாம் போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி விட வேண்டாம். நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சதுல தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி விட்டால் இன்னும் சலசலன்னு ஆகிடும், மாவு புளியறதுக்கு வராது. தண்ணி விட்டால் பிசையுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் முறுக்கு குழலில் எடுத்து நல்லா உள்ள எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் புளியறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ள எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. 2 குழல்லையும் தடவிக்கோங்க எண்ணெய், இதுலேயும் தடவிக்கோங்க. அப்போ தான் புளியும் போது நைஸாக விழும். மாவை இப்போ எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிச்ச மாவை மூடி வச்சுருங்க, காஞ்சி போயிடும். கொஞ்சமாக எடுத்து குழலில் போடுற அளவுக்கு உருட்டி இப்படி போட்டு ஒரு பிளேட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஜலிக்கரண்டியோ வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கேன் நான். அந்த எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது போட்டிங்கன்னா போட்டோன்னே கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். நுரையெல்லாம் அடங்கின பிறகு இதை எடுத்துக்கோங்க, வெந்துடும். இது இந்த எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துட்டேன். முறுக்கு வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.